அதே மாதிரி அந்த குரு வந்து அவர் அதிசாரத்தில் சிம்மத்துக்கும் போவார் இல்லையா. அதாவது அவர் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அவர் வந்து அதிசாரத்தில் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப ஜனவரி மாதம் 24 தேதிக்கு அவர் திரும்ப கடகத்துக்கு ரிவர்ஸில் போவார் வக்ரகதியில். அப்போ அந்த வக்ர குரு அப்படிங்கிறவர் வந்து சில நல்ல விஷயங்களை பண்ணுவார். இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வக்கரத்தில் குரு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வக்ரகதியில் போகும்போது சில நல்ல விஷயங்களை கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து சிம்மத்துக்கு வரும்போது அது ரிஷபத்துக்கு 4ஆம் இடமாக இருக்கும். ஸோ அந்த 4ஆம் இடத்தில் வந்து குரு அமரும் பொழுது அது சிம்ம குரு எப்போவுமே சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சிம்மம்ங்கிறது சூரியனுடைய வீடு. சூரியன் அப்படிங்கிறவர் ரொம்ப நட்பு தான். குரு பகவானுக்கு சூரியனுடைய வீடு நட்பு வீடு தான். ஸோ அங்கே வந்து அவர் உட்காரும்போது அவருடைய பார்வை அப்படிங்கிறது அந்த 8ஆம் பாவத்தில் விழும். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். Milky Mist Cow Ghee. Taste the best.